என்னமோ வாங்கி சமைச்சு போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்தாங்கன்னா சாப்பிட்டு போயிருக்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஐயோ, நம்ம வாய சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி சரி, விடு விடு. அண்ணன் தானே அடுத்த வாரம் வர சொல்லிட்டு போயிருக்காங்களா? அடுத்த வாரம் வருவாங்க. இதை விட நல்ல சிறப்பாக வாங்கி போட்டு சமைச்சு விருந்து போடுங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனால் எவ்வளோ கஷ்டமா இருக்குடி. அதெல்லாம் பற்றி யோசனை இருந்தால் வேலைக்கு ஆகுமா? மணி வந்து வா வா இருக்கிறத சமைக்கலாம். மீனில் மசாலா தலை வச்சு அது பாட்டு ஊறி கிடக்குது. குழம்பு கொதிக்க வச்சு மீன் போட்டு மீன் வறுக்கிற வேலையை பாரு. வா வா, எவ்வளோ வேலை இருக்குது. நின்று யோசிச்சுட்டு இருக்கிற போயிட்டாங்களா? அவங்க தான் அவங்க வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. வா, கடவுள் அவங்களுக்கு என்ன தலையில் எழுதிருக்காரோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு அவங்க தலையில் கார குழம்பும் கூட்டம் தான் எழுதிருக்கு. நம்ம தலையில் தான் மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கனு, மட்டன் எல்லாம் எழுதிருக்கு போல. சரி போ, வெங்காயத்தை எடுத்து கொடு. அவங்க எடுக்கிற முடிவே நமக்கு சாதகமாக தான் இருக்குது. ஏந்திரமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. எங்க என்னால் நடக்க முடியலங்க. வெயில்ல மயக்கமா வருதுங்க. ஆட்டோக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணமா, அவன் எடுக்கவே இல்லை. பிஸியாக இருக்கான் போல இருக்கு. இந்த வெயில எப்படிங்க நடந்து போக முடியும்? ஒழுங்கா இருந்து சாயங்காலமா கிளம்பி போயிருக்கலாமா பஸ்ல? இந்த மாதிரி நடக்க சொல்றீங்க வெயில்ல. நாட்டக்காரன் நம்பி வர அங்கே வீட்டுல இருந்து வந்துட்டோம். நாட்டக்காரன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். காலில் செருப்பு கூட இல்லாம எவ்வளவு தூரம் வெயில நடக்குது சொல்லுங்க. நம்ம எப்பவுமே செருப்பு போட மாட்டோம். வீட்டில் தான் இருப்போம். விவசாயம் செய்வோம். அந்த செருப்பே போட மாட்டோம். காலையில் நம்ம வரும்போது வெயில் கிடையாது. பஸ்ல வந்து இறங்கிட்டோம். இப்போ வெயிலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்து போனால் கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? எங்க திரும்பவும் ஆட்டோக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அண்ணா மச்சான் இங்க என்ன பண்றாரு? என்ன மச்சான் இங்க என்ன பண்றீங்க? மாப்பிள்ள, அது வந்து நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எந்த வீட்டுக்கு போறீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்க சாயங்காலம் 4 மணி பஸ்ஸுக்கு போறீங்க. கோமதி சொன்னா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணி நான் படுற அவஸ்தை போதும். தங்கச்சி சாப்பிட்டு தான் போசண்ணா. அதுக்குள்ள வாழை மரம் ஆட்டு வந்துச்சுப்பா. ஒரு 10 மரம் இறக்கணுமா கோயில்ல. அதான் உடனே போயின்னு இருக்கோம். ஆமா ஆமா, மாரியம்மன் கோயில தான் திருவிழா. அங்கதான் கேட்டாங்களா? நான் அங்கதான் இறக்கிட்டு வந்தேன். 10 வாழை மரம் கேட்டாங்களா? ஆமா மாப்பிள்ள, அதான் உடனே போய் இறக்கணும். அதான் கிளம்பிட்டோம். அதுக்கு இந்த உச்சி வெயிலையா? சாப்பிட்டு இப்போ சாயங்காலமா போங்க. அந்த கோயில் நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சவங்க நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அவங்க கேட்கும் போதே எடுத்துன்னு போய் வாழை மரத்தை இறக்குனாதான். இல்லைன்னு வச்சுக்க வேற யார்கிட்டயே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். 4 மணிக்கு வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள சொன்னா ஒத்துப்பாங்களா? அப்புறம் திரும்ப ஆர்டர் கொடுக்காம போயிட்டு போறாங்க. அதே எப்படி ஆர்டர் கொடுக்காம போவாங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏறுங்க வண்டியில. ஏக்கா அண்ணன் கூப்பிட்டா சொல்லிட்டு உச்சி வெயில்ல நடந்து வரியா? ஆட்டோக்கு ஃபோன் பண்ணோம். ஆட்டோக்கார தம்பி வரவே இல்லை இன்னும். அதான் சரி நம்ம நடந்து போய் இருந்தா ஆட்டோ எதிர்க்க வரும்னு பார்த்தோம். என்ன மச்சா இப்படி போய் வெயில நடக்க வச்சு கூட்டு வந்துருக்காவ பாரு. காலில் எப்படி சவுந்து போச்சு பாரு. உங்க கொஞ்சம் கூட அறிவே கிடையாது தெரியுமா? உங்க தங்கச்சிகளை மட்டும் அப்படியே பொத்தி 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 பாதுகாப்ப. என் அக்காவை பாரு எப்படி கஷ்டப்படுற. இவராது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு. அப்படி இல்ல மாப்ள, நமக்கு தொழில் முக்கியம் இல்ல. ஆமா ஆமா, தொழிலும் முக்கியம் தான். நம்ம குடும்பமும் முக்கியம் தான். ஏன் வண்டியில் எடுக்கிறோம்? இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கே கிளம்பிங்கன்னு வச்சுக்கேன். நானே எடுத்துமே விட்டுட்டு வந்துடுவேன். நான் 3 மணிக்கே தான் போய் கடத்திருப்பேன். உங்க எடுத்துமே வீட்டில் விட்டுறேன். நீங்க போயிட்டு வாழை மரத்தை விட்டு அழகா கோயில் எடுத்துமே இறக்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இல்லை போய இல்லை. ஏறுங்க ஏக்கா ஏறுக்கா. திரும்ப வீட்டுக்கா? ஏன் மச்சா எப்படி இருக்கீங்கன்னு தெரியல மச்சா. சரி ஏந்திரமா, தங்கச்சி வீட்டுக்கு போலாம். ஓ நீ என்ன லூசையா? முன்னாடியே இந்த வேலையை செஞ்சிருக்கல. ஒழுங்கா அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருந்துக்கலாம்ல. பொறுமையா போயிருக்கலாம்ல. அந்த ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்த பிறகு என்ன தர 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வெயில் எடுத்துட்டு வந்துருக்கேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணி இருந்தா போதா? அவஸ்தைப்படுறதான் போதும். இன்னும் நான் என்ன சித்திரவதை பண்ண போறியோ தெரியல. விடுக்கா மச்சானுக்கு தங்கச்சிக்கு மட்டும் தான் உலகம். மற்றவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. மாப்பிள்ள ஏற்கனவே கடுப்புல இருக்கா. நீங்க வேற ஏற்றி விடாதீங்க மாப்பிள்ள. சரி ஏறுங்க வண்டியில ஏறுங்க. மாப்பிள்ள உங்களுக்கு இடம் இருக்கா? நாங்கெல்லாம் வண்டி டயர்லயே உட்காந்து வண்டி ஓட்டுவோம். வாங்க போலாம். இவன் ஏன் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கா? எனக்கு கமலே சொல்லுங்க அத்தை. இப்போ என்ன நடந்துச்சு? நீ மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கா? ஒன்றும் இல்லை அத்தை. உன்ன சாப்பிடாம போயிட்டா சொல்லிட்டு காலையாக உட்காந்துக்கா? ஆமா அத்தை, கஷ்டப்பட்டு எவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? சரி விடு வீட்டுக்கார வருவாங்க சாப்பிட்றதுக்கு 1 மணிக்கா? அவன்கிட்ட கொடுத்து அனுப்பு. அவன் திரும்பி கொடுப்பாங்க. அவங்க போய் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இங்கே ஒரு வயசு சாப்பிட்டு போயிருக்கலாம். சரி அவ்வளோதான். உன் அண்ணன் வேலை சண்டை போட்டு போயிருக்கா? வேலை வந்துச்சு போயிட்டா. நான் சாப்பிட்டு போயிருப்பேன். எங்க அண்ணன் எங்களுக்காக ராத்திரி பக்கம் நாயா கஷ்டப்பட்டு உழைக்குது. ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியுது. அதனால நான் தான் சொல்றேன்ல, வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அனுப்பு. நான் செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பு. அவங்க எல்லாரும் சாப்பிடட்டும். எதுவுமே கொடுப்பான். எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெடியாக எடுத்து வையே. உங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணேன் வந்து சாப்பிட்டு எதுவுமே கொடுக்க சொல்லுங்க. சரிங்க, டிஃபன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். ஒரு பிரச்சனை அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு அப்படி யோசிக்கணும். இப்படி மூஞ்சி தொங்க போட்டுங்கன்னா பிரச்சனை சரியா போயிடுமா? என்னதான் வயசாகுதுன்னு தெரியல உங்களுக்கு. நானும் அதான் சொல்லியிருக்கேன். கேட்கவே மாட்டேது. வீட்டுக்கு வச்சு உட்காந்து அதுக்கு என்ன கஷ்டம்னா இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சுமே யார் சாப்பிடுவா? வேஸ்ட் ஆகி போயிடுமோன்னு கவலை. நீங்க தான் இருக்கிறியா? என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரண்டி மூஞ்சிக்கு. சோதிக்கிட்டே பேசினே மீன் வறுக்க போட்டுருந்தேன். திஞ்சி போச்சு பழகுது. ஏன்டே நிஜமாலுமே இவ்வளோ உங்க அம்மா வீட்டு தான் பிறந்தாவா? தெரியல அத்தை. கோமதி பாப்பா என்னம்மா இது எப்படி மூஞ்சி வச்சு உட்காந்துக்கா? அவங்க அண்ணன் நீ காலைல வந்திருந்தாங்களப்பா. அவங்களுக்கு எதுவும் வேலை வந்துச்சா? அதனால கிளம்பி போயிட்டாங்க சாப்பிடாம. அதனால மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துக்கா. ஐயோ இதுக்கெல்லாம் போய் மூஞ்சி தூக்கி வச்சுக்கலாமா? சாப்பாடு தானே எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு இருப்பேன். நாளைக்கு வைக்கிற வச்சு சாப்பிட வேண்டியது. சாப்பாடு மிச்சம் தண்ணி ஊற்றி வை. மீன் குழம்பு இருந்துச்சுன்னா சுட வச்சு வை. நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்துட்டு உட்காந்துப்பியா? போ வேலையை பாரு போ. அவன் அப்படி பேசுறா? சரி மாமா போய் கை கால் முந்தில கழுவின்னு வரேன். சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. சோத்துக்கு பிறந்தது இப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணி உட்காந்துக்கா? அவளுக்கு சமாதானம் சொல்லலாம் இல்லாம கிண்டல் பண்ணியிருக்காம்ப. ஏன்டா அவளுக்கு சமாதானம் சொல்றா? இப்ப பாருங்க இப்போ எப்படி துள்ளி குச்சி போடுவான்னு பாருங்க. என்னது
ஒரு நிமிஷம் இருங்கம்மா. மச்சான் அக்கா இங்க வாங்க. நேத்து மச்சானா மச்சான் எங்க இருக்கிறாரு? அவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அண்ணா அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டு இருப்பாரு. அப்படியா? அப்ப இங்க வந்திருக்குது யாரு? அண்ணா நீ வந்துட்டீங்களா? ஏமா தள்ளி பாப்பி. ஏமா நான் அந்த பக்கம் நின்னுக்கிறேன். அண்ணா வந்துட்டேன்லம்மா. அழுவாத கோமதி, இப்படி அழுதுனே தான் இருக்க போறியா? சாப்பாடு போற மாதிரி இல்லையா? சரிண்ணே சரிண்ணே சாப்பிட போறேண்ணே. போ அந்த வேலையை போய் பாரு. கொஞ்ச நேரத்துல டிக்கு முக்காடி போயிட்டு நானே. கையோ ஒல்ல காலம் ஒல்ல. நான் கை கழுவாங்க அண்ணே. கை கழுவாங்க நீ. வேற குதிச்சுட்டே தெரியல. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ஓட்டுறப்ப பாத்தீங்களா மச்சான்? எவ்வளவு சந்தோஷப்படுற பாத்தீங்களா? அவ்வளவு அழகா வச்சுட்டு கிளம்பிட்டீங்க இது ஆர்டர் கொடுக்கறதுக்கு. சரி பேசுறது போதா? உட்காருங்க சாப்பிடுங்க. இது யார்கிட்ட பேசினது? அச்சோ இதுக்கு திரும்பி வந்துச்சுங்களா? என்ன ராதிகா, மணல பத்தி திருப்பி கூட்டு வந்துட்டேன். போ ஓட சாப்பாடு எடுத்துமா. எல்லாம் இவர் பண்ண வேலையா? அந்த இடத்துல வரேன். அப்படியோ போன மாதிரி போய் திருப்பி வந்துச்சுங்களே. உட்காருங்கப்பா சாப்பிடுங்கப்பா. அண்ணே ஒரே ஒரு துணி மீன் வச்சுக்கணே. போதுமா இருக்கு. எல்லாம் ஃபுல்லா இருக்குது. இதே எப்படி சாப்பிட முடிக்க போல தெரியல. நீங்க சாப்பிடுங்க, பசங்களுக்கு கொடு. ஐயோ பசங்களுக்குலாம் இருக்குது, நிறைய தான் வேணும் வந்துருக்காரு. ஆமா மச்சான், நிறைய இருக்குது. வச்சு சாப்பிடுங்க. நல்லா அள்ளி சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. குறிக்கிற மாதிரியா நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அக்கா நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க தம்பி. இம்மா மட்டன் வேலை பிரியாணி செஞ்சிட்டியா? ஆமாங்க மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன். ஒயிட் ரைஸ் கூட இருக்குது மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஒயிட் ரைஸ் போடுங்க எல்லாரும். ஒயிட் ரைஸ் போடுங்க, மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. அடுத்தது வந்து ரசம் கூட வச்சிருக்கிறேன். நான் ரசம் ஊற்றி சாப்பிடுங்க. அடுத்தது போடுங்க. எதுக்குமா இத்தனை செஞ்சு வச்சிருக்க? ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் போதாதா? எதுக்கோ பிரியாணிலாம் செஞ்சு வச்சிருக்க தெரியல. எதுக்கு இவ்வளவு வேலை? அண்ணே நம்ம இந்த ஜென்மத்தில் அண்ணன் தங்கச்சியா பிறந்துட்டோம். திரும்பவும் அந்த ஜென்மம் ஒன்று இருக்குதா இல்லை திரும்ப அதே மாதிரி பிறப்போமா என்னன்னு தெரியல. பிறந்த இந்த ஒரு ஜென்மத்தில நல்ல சந்தோஷமா ஒத்துமையா வாழணுண்ணே. அதுதானே என்னோட ஆசை. நல்லா சாப்பிடுனே. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா கண்டிப்பா நீ தான் எனக்கு தங்கச்சியா வரணும். நான் தான் உனக்கு அண்ணனா வரணும். எப்பா அப்பயும் உங்களோட பாச போராட்டம் தொடரும் போல இருக்க. கண்ணு வைக்காதீங்க. கோமதி மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி நீ சாப்பிடுங்க நீ. அண்ணனுக்கு சமைக்கிறதுனால நல்லா சூப்பரா நல்லா டேஸ்டா செஞ்சிருக்கா. இல்லன்னு வச்சுக்கேன், உப்பு இருக்காது, காரம் இருக்காது, வரப்பு இருக்காது. ஏங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணுங்க, சும்மா இருங்க. மாப்பிள்ள சும்மா கிண்டல் பண்றாரு எனக்கு தெரியாதம்மா. நீ எப்படி சமைப்பேன்னு எனக்கு தான் தெரியுமே. நம்ம வீட்டுல இருக்கும்போது நல்லா சமைப்பேன். அம்மாவோட நீ தான் சூப்பரா சமைப்பேன். சும்மா கிண்டல் பண்றாரு அவரு. ஏமா அண்ணனுக்கு தங்கச்சிக்கு நடுவுல நம்ம போக முடியாது போல இருக்க. ஆமாங்க நடுவுல நீங்க வரவே முடியாது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு வெள்ளை சாப்பாடு போட்டுங்க. மீன் குழம்பு ஊத்திக்குங்க. எடே ராதிகா மீன் குழம்பு எடுத்துன்னு வா. வரேன். ஏமா உங்க மாமியா இருக்கு, ராதிகா மாமியா இருக்கு. ராதிகா நாத்தனாருக்கு சாப்பாடு போடுமா? கூப்பிட்டேனே. அவங்க நீங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா சாப்பிடுறாங்களா? முதல்ல உங்களை கவனிக்க சொல்லிருக்காங்க. ராதிகா தான் பசிக்குதுன்னு சொன்னா நான் உள்ளே உட்காந்து சாப்பிடுறேன் அப்படி சொன்னா நான் சாப்பிடறாங்கன்னு தெரியல. ஆமா அவ பசியே தாங்க மாட்டான். இந்தா குழம்பு கேட்டேன்டா. கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிடறதுக்கு விட மாட்டேன். இந்த எருமாடு கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? எப்படியே சட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்க. ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்தி காண்டி போட்டு எடுத்து வர வேண்டியதானே. இப்படி சட்டி எடுத்துக்கிட்டு வருவாங்க செய்யுமா? ஆமா சட்டி எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு அசிங்கமா தெரியும். சுட தூக்கிட்டு வந்திருக்கேன். என் கை சுடுமே. அதெல்லாம் அக்கறை கிடையாதுல. தங்கச்சியோட பாசம் கொஞ்சமாவது உனக்கு இருக்குதா? உனக்கு அண்ணன் இருந்தா போதும், அண்ணி இருந்தா போதும். மத்தவங்களை பத்தி கவலையே கிடையாது கொஞ்சம் கூட. சாப்பிட்டு தானே என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன வேணுமா நீ வந்து எடுத்துக்க வேண்டியதானே. எப்படி பொறிஞ்சு தள்ளுறா அப்ப. பாத்துமா சுட போதே ஏமா? நீ வாய் முடினே. அப்படியே பாசம் இருக்க அப்படி நடிப்பேன். எங்க நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவளை பத்தி தான் தெரியல. எதுக்கு பேச்சு போறீங்க? மச்சான் உங்க மேல இருக்க கோவத்தை அந்த மீன் குழம்புல காட்டுறாவ. தெரியுது. என் அறிவு கட்டல. ஒரு கிண்ணத்துல ஊத்தி எடுத்து வாடி. ஏன் சாப்பாடு எடுத்து வந்து போட்டியே இதை எடுத்து வந்து வச்சுக்க வேண்டியதானே. தனியா எடுத்து கூப்பிட்டு இருப்பியா? நான் பசிக்குது சொன்னேன். சாப்பிட்டு தானே இருந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டு வர வரைக்கும் இருக்க மாட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதானே. சரி மீன் குழம்பு வச்சுட்டு போய் சாப்பிட்டு போ. இந்த வீட்டுல தங்கச்சியை பிறந்ததுக்கு வேற எங்கேயாவது போய் பிறந்திருக்கலாம். பரிமளாக்கு தங்கச்சி வேணுமாடி? அடுத்த ஜென்மத்துல வேணா அங்க போய் பிறந்துருனே. பிறக்கிறேன். சரிங்க எல்லாம் சரிங்க. என் குழப்பம் சிரிப்பா சிரிச்சு போயிருக்குதே. சரிங்க நல்லா சரிங்க. எல்லாரும் அமைதியா சாப்பிடுங்க. கோவம் வந்துச்சு அவளுக்கு. அப்படியே வேலை இருக்குது. வாழை மரம் 10 மரம் கேட்டாங்க. போய் இறக்கணும் அப்படின்னு நாங்கள் நடந்தே போயிடுவோம். ஆட்டோலேயே போயிடுவோம் அப்படின்னு சீனை போட்டு போச்சிங்க. எவ்வளோ தூரம் போச்சிங்க தெரியல. போச்சிங்களா இல்லை திருமலையில் உட்காந்துங்களா இல்லை அந்த கோயில் வாசலில் உட்காந்துங்களா தெரியல. இந்த மாமா சும்மா இருக்காம அதுங்க வண்டியில் வரி ஏற்றிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாருங்க. அந்த 2 கத்திரிக்காவோ 2 வெண்டைக்காய் வச்சுட்டு வந்து குத்துட்டு அதுங்க பண்ணுற அட்னியா அப்புறம் இருக்குதே. கடவுளுக்கு கூட அடுக்காது. சரி மீன் குழம்பு அப்படியே இருக்கா. நான் ஊற்றிக்கிறேன். போய் சாப்பிட்டு போ. இதுங்க எதுக்கு நிம்மதியாக உட்காந்து கூட சாப்பிட முடியாது. சமையல் உட்காந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி கொடுமை எந்த வீட்டு படுக்க நடக்குமாப்ப. நீங்கள் என்ன வாய் பார்த்துருக்கீங்க? சாப்பிடுங்க. அவன் அப்படி தான் தெரியாது உங்களுக்கு. தங்கத்தோட நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குது. அவன் பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரும்போது ஜாட மாடியா சொன்னேன். ஆனா அந்த மக்களுக்கு புரியவே இல்லை. கல்யாணம் பண்ணினா இப்ப அவசரப்படுறான். என்ன மாப்பிள்ள சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல. நீங்க பக்கத்துல இருக்கு வந்துட்டேன். சாப்பிடுங்க. எங்க சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? சரிம்மா. அண்ணே சிக்கன் 65 நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். என்ன பிரியாணி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பூவா வெந்திருக்கு. இந்த கறி நாங்களாம் செஞ்சா நல்லா வேகவே மாட்டேங்குது. பிரியாணி செய்யும் போது எப்படி தான் இப்படி பூவா வேக வைக்கிறது இல்லையா? ஆமா நாங்க வீட்டுல செஞ்சோன்னு வச்சுக்கேன். அந்த மட்டன் பிரியாணி அந்த கறியே வேகவே வேகாது. கறியெல்லாம் பொரிக்க வச்சு வரையும் சாதத்தை தான் சாப்பிடுவோம். எப்படி நீ மட்டும் பூவா வேக வச்சிருக்க? அது ஒண்ணு இல்ல. நீ தனியா ஏற்கனவே குக்கர்ல போட்டு அந்த மட்டன் நல்லா வேக வச்சிருவேன்.
ஒரு 8 விசில் வச்சிருவேன். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு வந்து தனியாக மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அப்போ வந்து அந்த கறியை போட்டு வதக்கி அரிசிலாம் போட்டு அப்போ ரெடி பண்ணிடுவேன். நம்ம கறிலாம் போட்டு அரிசிலாம் போட்டு வேக வைக்கும்போது சிக்கன் மாதிரி சீக்கிரமாக இது வேகாதுல்ல பிரியாணியில், அதனால தான் தனியாக வேக வச்சு மட்டனை பிரியாணியில் போட்டு செய்வேன். அதான் நல்லா பூப்பு வந்துருக்குது. அதுவும் இல்லாமல் மட்டன் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சா போதும். தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சா போதும். உப்பு போடாமல் நம்ம விசில் வச்சு வச்சுக்கா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். பூவா உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கா கொஞ்சம் வதக்கு தான் இருக்கும். ஓ, மட்டனில் இவ்வளோ விஷயம் இருக்குதா? ஆமாம், இந்த மட்டனுக்கு வேகாதுன்னு பயந்து நிறைய பேர் சிக்கன் பிரியாணி செஞ்சிடறாங்க. மட்டன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க சூப்பராக இருக்கும் தெரியுமா, வேற லெவல். ஆமா வேற லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கு. வசந்தி கற்றுக்கோ, கோமதி எப்படி சொல்கிற பாரு, அதே மாதிரி செய்ய கற்றுக்கணும் மட்டன் பிரியாணியா. ஆமாம், உங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி நான் செஞ்சாலும் என் தங்கச்சி செய்கிற மாதிரி வரல இல்லை இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரியாது உங்களை பற்றியே. என் தங்கச்சி நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லு. சரிண்ணே சாப்பிட்டுட்டு பேசலாம். ஆறி போகுது, சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிச்சுன்னு வச்சுங்க டேஸ்ட் குறைஞ்சிரும். ஏமா புருஷன் ஒருத்தனை பக்கத்தில் உட்காந்து இருக்கிறேன், என்ன கொஞ்சம் கவனிக்கிறியா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணா? கொஞ்சோண்டு தயிர் பச்சடி மட்டும் வை. வைக்கிறேங்க. என் மாமாக்கு இல்லாத தயிர் பச்சடியா? மீன் ஒன்று வச்சுக்கோங்க. போதுமா, இதுவே சாப்பிட முடியல, நைட்டுக்கு சாப்பாடு எடுத்து வை. நைட்டுக்குலாம் இருக்குது. மச்சானுக்கு வை, அக்காவுக்கு வை மீன். எப்பா போதும்பா எங்களாலே சாப்பிட முடியல. இவ என்ன பண்றது இல்லையா? தயிர் பச்சடி எத்தனை சொல்லலாம் பார்த்தா வல்லுன்னு வரல. ராதிகா இங்க பாரு, எது வேணா நீ வந்து எடுத்துக்கோ. சாப்பிட்டு எதுல வர முடியாது. மனுஷன் நிம்மதியாக சோத்துல கூட விட போது கிடையாது. ராதிகா ஞானம் போட்டு நிற்போம். சரி நானே வந்து எடுத்துக்கிறேன். எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன் இங்கே இலையை போட்டு உட்காந்து சாப்பிடல? எப்படி கிச்சனில் போய் உட்காந்து சாப்பிட்றாப்ப? அதெல்லாம் என்ன பொம்பளைன்னு தெரியலையே நமக்கு. வீட்டுக்கு வந்திருக்கவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி தனியாக உட்காந்து சாப்பிட்டா இங்கே கொஞ்சமா நாகரிகம் தெரியுதாப்ப. தயிர் பச்சடி உப்பு போட்டானே இல்லையா தெரியல. மச்சான், 2 தங்கச்சில வீட்ல வச்சு நீ எப்படி தான் ஜெயிச்சிங்களா? அங்க வீட்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ராதிகாக்கா அவ்வளவு வாயே கிடையாது. வாயிடுவேனா கொஞ்சம் விளையாட்டா பேசுவா. ஆனா இப்பதான் கொஞ்சம் ஓவரா பேசுறா. எங்க கொஞ்சமா ஓவரா பேசுறா? சரி விடுமா, சாப்பிடுவேன். தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டீங்களா? எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கிறா. அவளை போய் பார்க்கறதும் கிடையாது, அவளுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது. அவள் ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணி போயிட்டான்னு அவன் மேலே கோவமாவே இருந்துட்டு எவ்வளோ நாள். இனியாவது போய் தங்கச்சி என்ன ஏதுன்னு பார்க்கணும். நம்மளை விட்டு அவளுக்கு யாரு இருக்கா? அவளை விட்டு நமக்கு யாரு இருக்கா? மாப்பிள்ள, தங்கச்சி மேலே எந்த கோவம் இருந்தாலும் மறந்துடுங்க. நம்ம எல்லாருமே ஒரே வயிற்றில் பிறந்தவங்க தானே. உன் தங்கச்சி உங்கள் அம்மா வயிற்றில் தான் பிறந்தா, நீங்களும் உங்கள் அம்மா வயிற்றில் தான் பிறந்தீங்க. எல்லாரும் 2 பேரும் ஒரே வயிற்றில் தானே பிறந்தீங்க. அப்புறம் என் தங்கச்சி மேலே உங்களுக்கு கோவம். நீங்கள் வந்து வேற மாப்பிள்ள பார்த்தீங்க, அவள் வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டா. அவளை மன்னிச்சிருங்க. அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை தானே வாழல, நல்லா தானே அவங்க மாப்பிள்ள பார்த்துக்கிறாரு. இன்னும் ஏன் கோவமாகவே இருக்கிறீங்க? போய் பாருங்க, தங்கச்சி போய் பாருங்க. பாசத்துக்காக எங்கேன்னு இருப்பா. அவ்வளோ பாவம்ல. ஆமா மச்சான், நீங்கள் சொல்கிறது சரிதான். அவளை போய் பார்த்துட்டு வரணும். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதை கூட நான் என்ன போய் பார்க்கலன்னா பார்த்துக்குங்க. நல்ல ஆலியா நீ. நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களையும் அம்மாவையும் வந்து எப்பயுமே கண் கலங்க விடக்கூடாது. புரிஞ்சுதா? அவங்க 1000 தப்பு செஞ்சாலும் நம்ம தான் அனுசரித்து மன்னிச்சு அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு தேவையானதான் நம்ம தான் கேட்டு செய்யணும். புரிஞ்சுதா? போய் உங்கள் தங்கச்சி போய் முதல்ல பார்க்குற வேலையை பாரு. 1000 தான் வசதி அவங்க வீட்டில் இருந்தாலும் அம்மா வீட்டிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? பாசமாக ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா? சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா? நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டாங்களா? ஏங்குவாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே வந்துச்சு, நீ இன்னும் போய் பார்க்க இருக்க பத்தியா? உன்னை நினைச்சாலே எனக்கு வருத்தமா இருக்குப்பா. ஆமா மச்சான், நீங்க சொல்றதும் சரிதான். என் தங்கச்சி என்கிட்ட எத்தனையோ வாட்டி வந்து பேசுறதுக்கு வருவா. நான் தான் மூட்டி திருப்பி போயிடுவேன். ஆனா என் மாப்பிள்ள வந்து என் தங்கச்சி நல்லா தான் பாத்துக்கிறாரு. எந்த ஒரு குறையும் இல்லாம காரு வீடு பங்களா நகை நட்டுன்னு நல்ல மகாராணி மாதிரி பாத்துக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். போ தங்கச்சி கூட பேசி நல்ல உறவாடு. புரியுதா? ஒத்துமையா இருங்க, சண்டை கிண்டெல்லாம் போடாதீங்க. இந்த ஜென்மத்துல பிறந்தாச்சு, சந்தோஷமா இருக்கிற வழியை பாருங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்குது. நானும் என் தங்கச்சி கூட சின்ன வயசுல எவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடி இருப்போம். இப்போ அவர் சின்ன ஒரு என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிங்கன்ற ஒரே வருத்தம் தான். அதுக்காக அவருக்கு நான் எத்தனை வருஷம் தான் தண்டனை கொடுப்பேன். அவளுக்கும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அண்ணன் வீட்டுக்கு வரணும், அண்ணன் வீட்டுல சீர் வரும், அதெல்லாம் காத்து இருந்திருப்பால. அவளுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. சீமந்தம் கூட பண்ணி வைக்கல அவளுக்கு. மாப்பிள்ள இப்போ வருத்தப்பட்டு என்ன? நானும் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி சொன்னேன், உன் தங்கச்சி போய் பாரு, அவளுக்கு செய்ய வேண்டியதான் கரெக்டாக செய்ய, அவளோட வயிற்றுச்சலை கொட்டிக்காத. தங்கச்சியோட வயிற்றுச்சலாம் கொட்டிக்கக்கூடாது, கூட பிறந்தவங்களோட வயிற்றுச்சலாம் எப்பயுமே கொட்டிக்கக்கூடாது. அவங்க மனம் குளிர நம்ம செய்யும் போது தான் நம்ம குடும்பம் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கும், நல்லா விருத்தி அடையும். புரியுதா? கூட பிறந்தவங்களோட வயிற்றுச்சலாம் எப்பயுமே கொட்டிக்கக்கூடாது. ஆமாம், என் தங்கச்சிக்கு நான் எதுவுமே செய்யல. அவங்களா வாயை திறந்து நம்மளை சபிக்கலன்னா கூட அந்த ஆத்மா வந்து ஏங்கும். நம்மளுக்கு அண்ணன் எதுவுமே செய்யலையே, நம்ம அம்மா வீட்டிலேருந்து எதுவுமே செய்யலையே சொல்லிட்டு. அதனால உன் கூட பிறந்தவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுப்பா. ஆமாம், கோமதி கூட இதே தான் சொல்லியிருப்பா. உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க சொல்லிட்டு நான் தான் அவளை பார்க்கவும் மாட்டேன், அவகிட்ட பேசவும் மாட்டேன், அவள் பேச்சு எடுக்காது அப்படின்னு சொல்லிடுவேன். அவளும் மூஞ்சி தொங்க போட்டுனே போயிடுவா. பாரு, பார்க்கறதுக்கு நல்ல ஆளாக இருக்கிற, ஆனால் உன் மனசில் பற்றி எவ்வளோ வஞ்சம் இருக்குது. நம்ம பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணி போயிட்டாலே அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உன் தங்கச்சி இப்படி வாட்டி வதச்சிருக்க. நீ இதெல்லாம் இப்போ நீ சரி பண்ண பாரு. புரியுதா? இதுக்கு மேலே வளர விடாத. ஆமாம் மச்சான், உங்களை பார்த்து தான் ஒரு சில விஷயத்தை நான் கற்றுன்னு இருக்கேன். ராதிகா வந்து உங்களை எவ்வளோதான் எடுத்து தெரிஞ்சு பேசினாலும், எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும், எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நம்ம தங்கச்சி தானே, நம்ம கூட பிறந்தவ தானே சொல்லிட்டு எவ்வளோ சகிச்சுக்கிட்டு இது செய்யணுமோ கரெக்டாக எல்லாத்தையுமே செய்கிறீங்க. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் தங்கச்சி நான் அப்படியே விட்டேன். சரி போனதெல்லாம் போட்டோ ஃபீல் பண்ணாத விடு. போயிட்டு நாளைக்கே போய் உன் தங்கச்சி பார்க்குறேன். உன் தங்கச்சி எப்படி இருக்காங்க எது இருக்காங்க போய் பார்த்து நல்லா விசாரிக்கிறேன். புரியுதா? நீ வந்து அப்படியே வாரா மாதிரியும் தோறா மாதிரியும் அப்புறம் வந்து நகை நட்டம் அப்புறம் குட்டியானியில் வரிசைகளும் எடுத்துன்னு போனால் தான் தங்கச்சின்னு பாசமாக இருப்பாங்கன்னு கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீ செய். புரியுதா? அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, நம்ம அண்ணன் கிட்ட இதுதான் இருக்குது, அண்ணன் இது கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சி என்கிட்ட வந்து இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது.
ஆனால் அவளுக்கு ஒரு சீமந்தமோ அப்புறம் வந்து ஒரு தாலிப்பு இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு வந்து பேர் காலமோ எதுவுமே நான் இது பண்ணல. அது கொஞ்சம் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி சரி, வருத்தப்படாது. இப்பயாவது அதை பற்றி நினைக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு போய் பாரு முதல்ல. யா ராதிகா, கோமதி. என்ன கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, இப்பயே மணியாச்சு. இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ராதிகா காணோம். இருக்க இங்கே தான் இருக்க. சரிம்மா, கிளம்புறேம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லலாம்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இதுக்கு சிரிக்காமலே இருந்துக்கலாம் போல இருக்க. பயமா இருக்கு. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமா, பசங்களை வெயில்லாம் விடாத, புரியுதா? ஸ்கூல் விட்டு வரும்போது கூட கொடை எடுத்துட்டு போ. வெயிலில் வந்து குழந்தைங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. சரிண்ணே. அந்த சதீஷ் எங்க சொல்ற பச்சு கேட்குறா. வெயிலே தான் ஆட்டம் போட்டுன்னு இருக்கா. ஸ்கூலில் போயிட்டு ஆட்டம் போடுறேன். ஸ்கூல்ல இருந்து வீட்டில் வந்தவொடனே அங்கேயே வந்து ஆட்டம் போட்டுன்னு இருக்கா. அவன் தான் கொஞ்சம் கூட சொல்ற பச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஸ்கூல் லீவ் விட்ட உடனே அவனை அனுப்பிச்சு ஒரு மாசம் வச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஆமா, நானே சொல்றேன்னு இல்லை, பசங்களுக்குலாம் பரிச்சு நடக்குதுல்ல, பரிச்சு முடிஞ்ச உடனே லீவ் விடுவாங்களே. பசங்களை விட்டுன்னு வாமா வீட்டுக்கு, 2 பேரும் வாங்க. ஆமாம், பொங்கலுக்கு சீர்வரிசை கொடுக்குறேன் இட்டுன்னு போயிட்டு குடும்பப்பட்டது பத்தாது. இட்லியும் தோசையும் இட்லி பொடியும் எல்லாம் கொடுத்தேன். இப்போ வந்து லீவுக்கு வேற வரணுமா. சரிண்ணே பார்க்குறேண்ணே. அவருக்கு வேறு வேலை இருக்கும், அவருக்கு சாப்பாடாக்கி போடணும். நான் ஒரு மாதம் அங்கே வந்து உட்காந்துக்கினா வீட்டில் இருக்கிறது யார் பார்க்குது? மாடு வேறு இருக்குது. எனக்கு வேலையே இல்லை சொல்லிட்டு வீட்டுக்கார மாடு வேறு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. மாமியார் இருக்குது, 10 குறைக்கு நாற்று வேறு வந்துக்குது. நான் எதாவது சமாளிப்பேன் சொல்லு. 1 2 எனக்கு பிரச்சனை. வாழ்க்கையே ஒரே போராட்டமாக இருக்குது. நானே எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு பார்க்குறேன், கோயில் குளம் அப்படின்னு. எங்கன்னா கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருக்கீங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு என்ன நைட்டு நீட்டாப்பார். சரிம்மா, பார்த்து பக்குவமா இருங்க. மச்சான், இப்போலாம் உங்களுக்கு டைம் ஆகாதே. தங்கச்சிங்களுக்கு கிட்ட பேச சொன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிட்டு இருப்பீங்க. வாங்க. கோயில இருந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்க சொன்னாங்க, இன்னும் வரலன்னு. வாங்க. நானும் ஜாட மாடியே சொல்கிறேன், ராதிகா கிட்ட வாய் கொடுக்காதீங்க, கதை வளர்த்துவானே. எங்கன்னா கேட்குறாரா பாத்தியா? நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கஷ்டப்படக்கூடாதுமா. இப்போ கூட நீ செய்தியில் பார்த்தியா, சுனிதா வில்லியம் சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு 58 வயசு 59 வயசு ஆகுது. 1 வாரம் தான் விண்வெளி ஆராய்ச்சி செய்யறதுக்கு போனாங்க. ஆனால் அவங்க ஏதோ தொழில்நுட்ப கோளாறு பிரச்சனைனால 9 மாதம் அங்கேருந்து தைரியமாக வந்திருக்காங்க. நீ என்னன்னா சதீஷ் பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனைன்னு பேசின்னு இருக்க. அவங்கள மாதிரி தைரியமாக இருக்க கற்றுக்குங்க. ஆமா, நீ கூட செய்தி பாத்தியா அவங்க எவ்வளவு சூப்பரா வந்து இறங்குனாங்க. அப்படியே கடல்ல டமால் குச்சிச்சு பாத்தியா? அந்த ஒரு விண்கலமா அது என்ன குச்சிச்சு. அதுக்கப்புறமா திறந்து அவங்கள அதுல இருந்து வந்தாங்க பாத்தியா, வெளியில எவ்வளவு சூப்பரா இருந்ததுல. ஆமா, பொண்ணுங்களாம் அவங்கள மாதிரி தைரியமா இருக்கணும். வானத்திலே போய் சாதிச்சிருக்காங்கன்னா நம்மளால இந்த பூமியில இருந்து சாதிக்க முடியாதா? நம்ம என்ன சொல்றோம், சம்பந்தமே இல்லாம இவன் என்ன சொல்லிருக்காம்ப. அந்த மாதிரி என்னையும் விண்வெளிக்கு போக சொல்றியா? என்னையும் அந்த மாதிரி போயிட்டு 9 மாசம் மாட்டி இருந்துட்டு வர சொல்ற. நீங்க நிம்மதியா இருப்பீங்க என்ன விண்வெளிக்கு அமிச்சிட்டு. ஐயோ, நான் அப்படி சொல்லலாமா? உன்ன விண்வெளிக்கு போக சொல்லல. எதுவுமே ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றேன். வாழ்க்கையில் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது எப்படி நம்மளுக்கு சாதகமாக மாற்ற முடியும், அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் அப்படி யோசிக்கணும்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. என் வீட்டுக்காரன் கூட அப்படிதான். எங்கேயாவது என்ன விண்வெளிக்கு அமுச்சு விடலாமா, எங்கேயாவது அமுச்சு விட்டு நிம்மதியா இருக்கலாமான்னு பார்த்தனக்கா. நீ பேசுறத பார்த்தா கூட உன் மனசுல கூட அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அனுப்ப என்ன இருக்குதா என்ன? ஏமா, உன்ன நான் எங்கம்மா அனுப்ப போறேன்? ஏன் லூசு மாதிரி எதனா ஒன்று பேசினே இருக்காதரி. ஆமா, நான் பேசினாதான் உங்களுக்கு லூசு மாதிரி தெரியும். சரி, நம்ம அவ்வளோ கேட்டதா சொல்லு. பசங்க நல்லா படிக்க சொல்லு. 10th எக்ஸாம் வேறு ஆரம்பிக்குது போகுது 28ஆம் தேதி. குழந்தை நல்லா படிக்க சொல்லுங்க, நல்லா எக்ஸாம் எழுத சொல்லுங்க, வார்த்தைக்கு சொன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. அண்ணே, குழந்தைக்கு வந்து என்ன நேரமா படிப்புன்னு இருக்காத, புரியுதா? குழந்தைங்க எல்லாம் சத்தான சாப்பாடு கூட. ஏற்கனவே ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நல்லா தான் படிக்குது. அது ரொம்ப குழந்தை கஷ்டப்பட்டாதானே. ஏமா, நான் எங்கம்மா கஷ்டப்படுத்துறேன்? அப்படியே நல்லா தான் படிக்கிறா. நான் ஒன்றும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. 2 இட்லி 1 தோசை அப்படி தான் சாப்பிட்றா. வயசு பசங்களுக்குலாம் நல்லா அந்த பச்சை பயிறு, இந்த மூக்கல்ல அதெல்லாம் வந்து முளை கட்டி கொடு. நான் அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, புரியுதா? காய்கறிலாம் நல்லா செஞ்சு கொடு. வெண்டைக்கெல்லாம் நல்லா கொடு. அப்போ நல்லா ஞாபகம் சக்தியில் வரும். அந்த வளர்க்கிற எல்லாம் பற்றியா அதெல்லாம் செஞ்சு கொடுண்ணே. செஞ்சு கொடுக்குறோம்மா. அப்புறம் நல்லா 8 மணி நேரம் தூங்கணும். மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருந்தால் தான் படிச்சுனா நல்லா மைண்டில் பதிவாக எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க குழந்தைங்கள. பப்ளிக் எக்ஸாம்னு பாவம். அதுங்க வருஷம் ஃபுல்லாக நல்லா தான் படிச்சிருக்கோங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. அதுங்க புரியுதா? சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. நானும் அதுதான் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா இந்த காலத்து பசங்க நம்மளை விட நல்லா உஷாராக கருத்தாக இருக்குதுங்க. அந்த காலத்தில் நம்மளுக்கு தான் விவரம் அவ்வளோ சரியாக தெரியல. இந்த காலத்து பசங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குதுங்க. நல்லது எது, கெட்டது எது, எப்படி நடந்துக்கணும், எப்படி பொறுப்பாக இருக்கணும், எல்லா விஷயம் அதுங்களுக்கு தெரியுது. அதனால அதுங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். தட்டி கொடுத்து உன்னால எல்லாமே முடியும், நீ நல்லா செய்வே அப்படின்னு நம்ம ஊக்குவிச்சாலே போதும். அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க எல்லாத்துலேயுமே. நீ இது செய்ய மாட்டேன், நீ அது செய்ய மாட்டேன், இதுக்கு லாக்கி கிடையாது, உனக்கு எதுவும் தெரியாது, நீ மக்கு அப்படின்னு குழந்தைங்களை வந்து எப்பயுமே பேசக்கூடாது. அது வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி, புரியுதா? குழந்தைங்க அந்த மாதிரி பேசாமல் நல்லா தட்டி கொடுத்து நம்ம வந்து அந்த குழந்தைங்கள வளர்க்கணும். சரிம்மா. ஆமாம், இங்கேயே பேசி நின்று இப்போல்லாம் அண்ணனுக்கு டைம் ஆகாதே. மச்சான், விட்டா உன் தங்கச்சி இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்துன்னு இருப்பா. கிளம்புங்க, மணி ஆகுது. என் தங்கச்சி இப்படி பேசுறதை பார்த்து நான் வியந்து போய் நிற்கிறேன். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே. எனக்கு இதெல்லாம் என் பசங்க தானே சொல்லி கொடுத்தாங்க. இல்லைன்னா எனக்கு எப்படி தெரிய போகுது? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், அதெல்லாம் அவங்க தான் சொல்லி தருவாங்க. பாருப்பா, அம்மா வந்து பசங்களுக்கு சொல்லி தர காலம் போயிட்டு பசங்க வந்து அம்மாவுக்கு சொல்லி தருதுங்களா? ஆமாம், காலெல்லாம் மாறி போச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது பார்க்குறாங்களே வெளி உலகத்தை, எப்படி இருக்காங்க எல்லாரும், எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்க்குதுங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பாவும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அதுங்க ஆசைப்படுதுங்க. இப்படி இருங்க, இப்படி பேசுங்கன்னு அதுங்க வந்து சொல்லி தருதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது. நம்ம அந்த காலத்து ஆள மாதிரியே நடந்துக்கிறோம். அதான் பசங்க வந்து சொல்லுவாங்க, இனிமேல் இப்படி இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு.
பரவாயில்ல, பொம்பளை பசங்களா இருந்தாலும் நல்லா தைரியமா அறிவுள்ள பசங்களா தான் இருக்குல்ல. ஆமா, என் தங்கச்சி மாதிரி தான் இருக்குங்களா தங்கச்சி பசங்களாம்? போதும் போதும், தங்கச்சிங்களை புகழ்ந்தது ரொம்ப ஐஸ் வைக்கிறேன். ஏன் எங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அப்படியே நல்ல மாதிரியே பேசுவேன். என்ன வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அம்மா கிட்ட ஃபோன் கொடு, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா ஃபோன் பண்ணி தரேன். ஏன் அம்மா நம்ம உனக்கு தெரியவே தெரியாதா? அம்மா தான் ஃபோன் வச்சிருக்காங்களே, ஃபோன் பண்ணி பேச வேண்டியது உங்ககிட்ட. அம்மா தானே ஃபோனை தூக்கி எங்கன்னா போட்டுட்டு எங்கன்னா சுற்றின்னு இருக்கோம். நான் இப்போ ஃபோன் பண்ணாலும் ரிங் மட்டும் தான் போகுமே தவிர ஃபோன் எடுக்கவே எடுக்காது. அந்த ஃபோன் எதுக்கு தான் தெரியல, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடாதுன்ற அதுக்கு. ஆமா ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க எங்கே போனாலும். சிரிப்பு பாரு நல்லா. சரிம்மா, மணி ஆயிடுச்சுமா, கிளம்புறம்மா. மாப்பிள்ளை வேற கடத்துறேன் எங்களை வீட்டில் விட்டுட்டு வந்து. ஏமா இப்பயாவது உங்களுக்கு அது ஞாபகம் வந்ததே, வாங்க.